டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்வார்கள், அவேர் ஆஃப் தி பாஸ்ட், அலைவ் டு தி ப்ரெசன்ட், அன்அஃப்ரைட் ஆஃப் தி ஃபியூச்சர், வி மஸ்ட் மார்ச் ஆன். கடந்த காலத்தை தெரிந்திருக்க வேண்டும், நிகழ்காலத்தின் நிஜங்களுக்கு ஈடு கொடுக்க வேண்டும், எவ்வித அச்சமுமின்றி வருங்காலத்தை நோக்கி நடைபோட வேண்டும். ஆக ஒரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு கடந்த காலத்தை பற்றிய ஞானம் மிக முக்கியமானது. ஒரு மனிதனுக்கு எப்படி ஞாபக சக்தி முக்கியமானதோ அதே போல் ஒரு சமுதாயத்திற்கு முக்கியம் கடந்த கால வரலாற்றை அறிந்திருப்பது. ஞாபக சக்தியை, நினைவாற்றலை இழந்த மனிதனுடைய நிலை என்ன என்பது உங்களுக்கு தெரியும். அதே போல் ஒரு சமுதாயம் தன்னுடைய கடந்த காலத்தை மறந்துவிட்டால் அந்த சமுதாயம் எந்த படிப்பினையும் பெற முடியாது என்பதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றை படிக்கிற போது உங்களுக்கு பல ஆச்சரியங்கள் காத்திருக்கும். ட்ரூத் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் தேன் ஃபிக்ஷன் என்று சொல்வார்கள். உண்மைகளை அறிகிற போது அது கற்பனைகளை விட மிக ஆச்சரியத்தை தரக்கூடியதாக உங்களுக்கு அமைந்திருக்கும். நாம் பல விஷயங்களை எண்ணிக்கிட்டு இருப்போம் இப்படி தான் அப்படின்னு சொல்லி. ஆனால் வரலாற்றை ஆகிற போது தான் நாம் இதுவரை போட்டு வைத்திருந்த கணக்கெல்லாம் தவறு, நாம் அறிந்திருந்த பல்வேறு செய்திகள் தவறு என்பதனை உண்மையான வரலாற்றை படிக்கிற போது நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு சொல்லுவோம், முஸ்லீம் மன்னர்கள் கோயில்களை இடித்தார்கள் என்று செய்தி வருகிறது. ஆனால் அதே முஸ்லீம் மன்னர்கள் கோயில்களுக்கு மானியம் வழங்கியதாகவும் செய்தி இருக்கிறதே. இந்த ரெண்டை எப்படி பொருத்தி பார்ப்பது? முஸ்லீம் மன்னர்கள் கோயில்களை இடித்தார்கள், இந்து மன்னர்களும் கோயிலை இடித்திருக்கிறார்கள், இதற்கு என்ன சொல்வது? பல இடங்களிலே நான் உதாரணத்திற்கு இங்கே சொல்லி காட்ட விரும்புகிறேன். இந்து மன்னர்களும் கோயில்களை இடித்தார்கள், கோயில்களை கொள்ளையடித்தார்கள். ரோமிலா தாப்பர் உங்களுக்கு தெரியும், புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர். அவர் சொல்கிறார், தி பார்மரா கிங் ஆல்சோ லூட்டட் தி ஜெயின் அண்ட் அதர் டெம்பிள்ஸ் built under the patronage of Kaulikyas. It would seem that when the temple was seen as a statement of power, it could become a target of attack irrespective of religious affiliation. பரமரா கிங் என்பவர் ஜெயின கோயில்களை கொள்ளையடித்தார். கோயில்கள் அதிகாரத்து மையங்களாக இருக்கிற போது அதனை தாக்குவது வழக்கம், அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. ஆகவே எப்படிப்பட்ட கோயில்களை அவர்கள் தாக்குவார்கள் என்று சொன்னால், எந்த கோயில்கள் அதிகார பீடமாக இருக்கிறதோ அந்த கோயில்களை தாக்குவது இந்து மன்னர்களுடைய வழக்கம், முஸ்லீம் மன்னர்களுடைய வழக்கமாக இருந்திருக்கிறது என்பதனை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். ஆக வரலாற்றை படிக்கிற போது இந்த உண்மைகளெல்லாம் தெரியும். இவைகள் நமக்கு மறைக்கப்பட்டு விடுகிறது. முஸ்லீம் மன்னர்கள் கோயில்களை இடித்தது வரலாற்று புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் இந்து மன்னர்கள் இடித்தது இடம்பெற்றிருக்கிறதா? இல்லை. ஆகவே தான் உண்மையை தெரிகிற போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்று நான் சொல்கிறேன். வெள்ளைக்காரர்கள் வரலாற்றை எழுதுகிற போது தங்களுடைய வசதிக்கேற்ப எல்லாத்தையும் எழுதி வைத்தார்கள். 2 மன்னர்கள் மோதிக்கொண்டதை 2 மதங்கள் மோதிக்கொண்டதாக அவர்கள் ஆக்கினார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், முஸ்லீமும் மோதிக்கொள்வான், இந்துவும் மோதிக்கொள்வான். முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இந்துக்கள் இருப்பார்கள், இந்துக்களுக்கு ஆதரவாக முஸ்லீம்கள் இருப்பார்கள், இல்லையா? முஸ்லீம் ராஜாவினுடைய தளபதியாக இந்து இருப்பார், இந்து ராஜாவினுடைய தளபதியாக முஸ்லீம் இருப்பார். முஸ்லீம் படையில் இந்துக்கள் இருப்பார்கள், இந்துக்கள் படையிலே முஸ்லீம்கள் இருப்பார்கள். இவையெல்லாம் எதை நமக்கு உணர்த்துகிறது என்று சொன்னால், மோதிக்கொண்டது 2 மதங்கள் அல்ல, மோதிக்கொண்டது 2 மன்னர்கள். ஆகவே மன்னர் சண்டைகளை எல்லாம் நாம் மதர் சண்டைகளாக ஆக்கிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லீம்கள் கோயில்களை இடித்தார்கள் என்று சொன்னால், ஏன் எல்லா கோயில்களையும் இடிக்கவில்லை? முஸ்லீம்கள் எங்கெல்லாம் ஆட்சி புரிந்தார்களோ அங்கெல்லாம் கோயில்களையும் வழிபாட்டு தலங்களையும் இடித்திருக்க வேண்டுமே, ஏன் இடிக்கவில்லை? காரணம் இதுதான், அவர்களுக்கு அதிகார மையங்களாக எந்த கோயில்கள் விளங்கினவோ அவற்றை இடித்ததாக ரோமிலா தாப்பர் தனது வரலாற்று குறிப்பிலே அவர் சொல்லுகிறார். ஆக இவையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். வரலாற்றிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும். வரலாற்றை வெறும் செய்தியாக தெரிந்து கொண்டு போவதல்ல, அவற்றின் மூலமாக நாம் படிப்பினை பெற வேண்டும். ஏனென்றால் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் என்று சொல்வார்கள். வரலாறு மீண்டும் திரும்பும். குர்ஆன் அடிக்கடி இதை சொல்லுகிறது. குல் சீரு ஃபில் அர்லி ஃபன்துரு கைஃப கான ஆகிபத்துல் முகதிபீன். நீங்கள் பூமியிலே சுற்றித் திரிந்து பாருங்கள், இதற்கு முன் சென்ற பொய்யர்களுடைய முடிவு என்னவாயிற்று என்று பாருங்கள், குழப்பவாதிகளுடைய முடிவு என்னவாயிற்று என்று பாருங்கள். ஓ தபிரு யா உலில் அப்சார், பார்க்கும் கண்களை உடையீர், படிப்பினை பெறுவீர்.
ஆக இந்த வரலாற்றை எல்லாம் வெறும் செய்திகளாக தெரிந்து கொண்டு போகாமல் ஒரு சமுதாயத்தினுடைய எழுச்சி ஏன், ஒரு சமுதாயத்தினுடைய வீழ்ச்சி ஏன் என்ற காரணங்களை நாம் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். ஆக வரலாற்றாசிரியருடைய பொறுப்பு என்ன? இந்த சமயத்திலே வரலாற்றாசிரியருடைய பொறுப்பு என்ன? உள்ளதை உள்ளபடியே சொல்லுதல். எத்தகைய பாரபட்சமும் இல்லாமல், எந்த செய்திகளையும் மறைக்காமல், திரிக்காமல், ட்ரூத் அண்ட் அப்ஜெக்டிவிட்டி, இந்த ரெண்டு தான் அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். உண்மையை சொல்ல வேண்டும், பாரபட்சம் இல்லாமல் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அந்த வரலாற்றை எடை போட்டு பார்த்து எவாலுவேஷன், மதிப்பீடு செய்து சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஹிஸ்டரி என்பதும் ஒரு விஞ்ஞானம், இட் இஸ் எ சயின்ஸ். மற்ற விஞ்ஞானத்துறையிலே ஒரு விஞ்ஞானி என்ன செய்கிறான்? உற்று நோக்குகிறான், சில முடிவுகளை எடுக்கிறான், அந்த முடிவுகளின் அடிப்படையில் சில கண்டுபிடிப்புகளை செய்கிறான். அதுவே தான் வரலாற்றுக்கும் பொருந்தும். வரலாற்றாசிரியன் உன்னிப்பாக நிகழ்ச்சிகளை கவனிக்க வேண்டும், அவனுடைய முடிவுகளை எடுக்க வேண்டும், அதை மக்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும். வரலாற்றாசிரியர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கண்ணோட்டத்திலே செய்திகளை எழுதுகிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த ரோமிலா தாப்பர் ஒரு செய்தியை சொல்கிறார். சோமநாதர் ஆலயம் இடிக்கப்பட்டதை பற்றி அவர் சொல்லுகிற போது, சோமநாதர் ஆலயம் இடிக்கப்பட்டதாக எந்த குறிப்பில் இருக்கிறது என்று சொன்னால் முஸ்லீம்கள் எழுதிய குறிப்பில் தான் இருக்கிறது. துருக்கி அண்ட் பெர்ஷியன் குறிப்புகளில் தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. முஸ்லீம் அல்லாஹ் எழுதிய வரலாற்றாசிரியர் குறிப்பிலே அது சொல்லப்படவில்லை. ஏன் இப்படி முஸ்லீம்கள் எழுதினார்கள் என்று சொல்கிற போது அவர் சொல்லுகிறார், அந்த மன்னர்களை புகழ்வதற்காகவும், அவருடைய பராக்கிரமத்தை சொல்வதற்காகவும், அவருடைய ஆதிக்கத்தை பெருமையாக்கி காட்டுவதற்காகவும் அவர்கள் இந்த செய்தியை சொன்னார்கள். ஜெயின குறிப்புகளிலே அதை காண முடியவில்லை. சமஸ்கிருத குறிப்புகளிலே அந்த சோமநாதர் ஆலயம் இடித்ததாக காணப்பட முடியவில்லை. முஸ்லீம்கள் எழுதிய குறிப்பில் மட்டும்தான் அது காணப்படுகிறது. ஆக அதனுடைய நோக்கமே தனி என்று அது அவர் தெளிவாக சொல்கிறார். ஆக ஒவ்வொரு வரலாற்றாசிரியனும் தனக்கு தேவையான முறையிலே அதனை அணுகுகிறார்கள். வெள்ளைக்காரர்கள் எப்படி அணுகினார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். வரலாற்றை ரெண்டு சமுதாயங்களை பிளப்பதற்காக அவர்கள் செய்த செயல்கள் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். ஆக இந்த நிலையை தான் வரலாற்றை ஒவ்வொருவரும் பயன்படுத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் ஒரு அறிஞர் சொன்னார், கடந்த காலத்தை கடவுளால் கூட மாற்ற முடியாது, ஆனால் வரலாற்றாசிரியர்கள் மாற்றி காட்டுவார்கள். கடந்த காலத்தை கடவுளால் கூட மாற்ற முடியாது, ஆனால் வரலாற்றாசிரியர்கள் மாற்றி காட்டுவார்கள். God cannot alter the past, though historian can. ஆக வரலாற்றை நினைத்தபடியெல்லாம் எழுதுவார்கள். அதே ஒரு ஆசிரியர் சொன்னார், வரலாறு என்பது பிசைந்த களிமண் மாதிரி, என்ன உருவம் வேண்டுமோ அதில் அவர்கள் செய்து கொள்ளலாம். ஆக இப்படி வரலாற்றில் அவரவர்கள் புகுந்து விளையாடுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் வகுப்புவாதிகள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் செய்கிற முதல் வேலைகளிலே ஒன்று, வரலாற்று துறையிலே கை வைப்பார்கள், பாடத்துறையிலே கை வைப்பார்கள், டெக்ஸ்ட் புக்கிலே கை வைப்பார்கள், ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை கைப்பற்றுவார்கள், மனிதவள மேம்பாட்டுத்துறையை கைப்பற்றுவார்கள், தங்கள் ஆட்களை எல்லாம் அதிலே கொண்டு வைப்பார்கள், ஆர்கியாலஜிக்கல் சர்வேவை கைப்பற்றுவார்கள், அகழ்வாராய்வு துறைகளை கைப்பற்றுவார்கள், இந்தியன் காங்கிரஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் அதனை கைப்பற்றுவார்கள், வரலாற்றுத்துறை சார்ந்த அமைப்புகளை கைப்பற்றுவார்கள். அங்கெல்லாம் அவர்கள் ஆட்களை கொண்டு வைப்பார்கள். காரணம், வரலாறு என்பது இந்த வகுப்புவாதிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அதை வைத்துக்கொண்டு சமுதாயத்திலே குழப்பங்களை ஏற்படுத்துவதும் பிரிவுகளை ஏற்படுத்துவதற்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு இந்த வரலாறு. ஆகவே தான் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்துவதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், உண்மை செய்திகளை சரியாக உங்களுக்கு எடுத்துச் சொல்வது. ஒருவேளை வரலாற்றிலே தவறுகள் நடந்திருந்தால் அதனை தவறு என்று ஒத்துக்கொள்வது. எந்த அநீதியையும் நாம் நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே உண்மை செய்திகளை சொல்லி ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். தமிழகத்தில் எப்படி இஸ்லாம் பரவியது என்பதை பற்றி இங்கே பேராசிரியர் ராஜா முகமது அவர்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லப் போகிறார்கள். பல தவறான எண்ணங்கள் நம்முடைய தமிழ் மக்கள் மத்தியிலே உண்டு. இஸ்லாத்தை பரப்பியவர்கள் மன்னர்களா, மகான்களா, வணிகர்களா? இந்த மூணு பேரில் யார்? மன்னர்களா, மகான்களா, வணிகர்களா? பலர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் மாலிகாப்பூருடைய படையெடுப்பிற்கு பிறகுதான் இஸ்லாம் தமிழ்நாட்டில் பரவியது என்று பலர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். கட்டாயத்தின் பேரில் தான் தமிழக மண்ணிலே இஸ்லாம் பரப்பப்பட்டது என்று பலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எல்லாம் உண்மைதானா என்ற செய்தியை இங்கே நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இங்கே முனைவர் அவர்கள் இங்கே நமக்கு வந்திருக்கிறார்கள். அவர் மிக பெரும் ஆராய்ச்சியாளர். 100க்கு மேற்பட்ட வரலாற்று கட்டுரைகளை, ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டிருப்பவர். 200க்கு மேற்பட்ட கல்வெட்டுகளை கண்டுபிடித்து அதனை ஆராய்ச்சி செய்து அதில் என்ன சொல்லப்பட்டு என்பதை தமிழக மக்களுக்கு அறிவித்தவர். அருங்காட்சியகத்திலே துணை இயக்கராக அவர் பணியாற்றியவர்.
இன்னும் வரலாறு சார்ந்த பல அமைப்புகளோடு தொடர்புடையவர், நீண்ட ஆராய்ச்சியாளர். ஆகவே அவரை நாம் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து அவர் வாயிலாக உண்மை செய்திகளை அறிந்து கொள்வதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். தமிழ்நாட்டிலே வன்முறையின் மூலமாக இஸ்லாம் பரவி இருக்கும் என்று சொன்னால் இந்த நல்லிணக்கம் இதுவரை நிலவியிருக்க முடியாது. நல்லிணக்கம் தமிழ்நாட்டில் இருந்திருக்க முடியாது. ஆகவே அந்த உண்மை செய்திகளை எல்லாம் உங்களுக்கு சொல்வதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் மனம் திறந்து பேசுங்கள். எந்த தயக்கமும் உங்களுக்கு வேண்டாம். இந்த கேள்வி இங்கே கேட்கலாமா, கேட்டால் இங்குள்ளவர்கள் வருத்தப்படுவார்களா என்றெல்லாம் நீங்கள் தயங்க தேவையில்லை. மனம் திறந்து உங்களுடைய கேள்விகளை கேட்டு உண்மையை கொண்டு வருவதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறி இங்கே நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற பேராசிரியர் அவர்களையும் நான் வரவேற்று நான் என்னுடைய தலைமை உரையை இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.